சாரி, 7th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ்ல நம்ம இன்னைக்கு பார்க்க போற லெசன் மேட்டர் அரவுண்ட் அஸ். மேட்டர் அரவுண்ட் அஸ் அப்படின்னாலே நமக்கு அரவுண்ட் அப்படின்னா என்னது? நம்மள சுத்தி இருக்கக்கூடியது. என்ன பொருள்கள்லாம் நம்மள சுத்தி இருக்கு, என்ன மாதிரியான அது ஸ்டேட்ஸ்ல இருக்கு. 3 ஸ்டேட்ஸ் ஆஃப் மேட்டர் இல்லைங்களா? நம்மள சுத்தி இருக்கக்கூடிய பொருள்கள் எல்லாமே எந்தெந்த நிலைகள்ல இருக்கு? திட நிலையில் இருக்கா, திரவ நிலையில இருக்கா, வாயு நிலையில இருக்கா? எத்தனை நிலைகளில் பொருள்கள் இருக்கிறது? 3 நிலைகள்ல. நம்மள சுத்தி என்னெல்லாம் இருக்கு? நீங்க என்ன வச்சிருக்கீங்க? நோட்டு வச்சிருக்கீங்க, புக் வச்சிருக்கீங்க, வாட்டர் பாட்டில் வச்சிருக்கீங்க. கிரவுண்டுக்கு போனா விளையாடுறதுக்கு என்ன யூஸ் பண்ணுவோம்? பால் யூஸ் பண்ணுவோம். சோ இது எல்லாமே நம்ம ரெகுலரா நம்ம வாழ்க்கையில பயன்படுத்தக்கூடிய பொருள்கள். சோ என்னென்ன மாதிரியான பொருள்கள்லாம் இருக்கு, அது எதனால் ஆக்கப்பட்டது? ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகூல்ஸ், அணுக்களாலும் மூலக்கூறுகளாலும் ஆக்கப்பட்டதுதான். எந்த ஒரு பொருளுமே பருப்பொருள்கள் அப்படின்னு சொன்னா அதுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு துகள்கள்லயுமே என்ன இருக்கும்? அணு. அணு மூலக்கூறுகளால் ஆக்கப்பட்டதுதான் ஒவ்வொரு பொருள்களுமே. சரிங்களா? நம்ம நம்ம உண்ணக்கூடிய பொருள்கள், நம்ம சாப்பிடக்கூடியதாகட்டும் அல்லது நம்ம பயன்படுத்தக்கூடியது, எல்லா வகையான பொருள்கள்லயுமே 3 நிலைகள் இருக்கு அப்படிங்கிறது நமக்கு நிச்சயமா தெரியும். ஓகே, சோ திஸ் இஸ் ஈவினிங் டைம் இல்லைங்களா? சோ டெய்லி நீங்க என்ன பண்ணுவீங்க? ஈவினிங் வந்ததுமே எல்லாருமே ஸ்நாக்ஸ் சாப்பிட்டீங்களா? ஸ்நாக்ஸ் அப்படின்னு சொன்னா என்னது? நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடியது என்னது? நல்ல பொருள்கள், நம்ம உடலுக்கு சத்துள்ளதை தரக்கூடிய பொருள்களாக தான் இருக்கும். இப்ப நான் சொல்ல போற கான்செப்ட் உங்களுக்கு ஜென்ரலா ஒரு நல்ல விஷயம். சரிங்களா? சோ என்னதுன்னு கேட்டா, நம்ம பயன்படுத்தக்கூடிய சாப்பிடக்கூடிய பொருள்கள்ல எது மிக நல்ல விஷயம் அப்படிங்கறத மட்டும் நான் உங்களுக்கு இப்ப சொல்ல போறேன். நிறைய வகையான பழங்கள் நம்ம எடுத்துக்கிறோம். ஸ்நாக்ஸ்னா எண்ணெயில பொரிச்சது அந்த மாதிரி மட்டும் எடுத்துக்க கொள்ளக்கூடாது. பழம், எஸ், ஃப்ரூட்ஸ் அப்படிங்கிறது தான் நம்ம உடலுக்கு, காய்களும் பழங்களும் மட்டும்தான் நம்ம உடலுக்கு நல்ல விஷயங்கள் தரக்கூடியது. இப்போ நம்ம ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஃப்ரூட்ஸ் we are taking each and every day. நம்ம பனானா, ஆப்பிள், ஆரஞ்சு, குவாவா, மேங்கோ, ஜாக் ஃப்ரூட், தீஸ் ஆர் ஆல் த டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஃப்ரூட்ஸ். வாழைப்பழம், மாம்பழம், கொய்யாப்பழம், பலாப்பழம், மாம்பழம், இது எல்லாமே ஒரு ஒரு சீசன்ல ஒரு ஒரு வகையான பழம் இருக்கு. ஆனா எல்லா வகையான சீசன்லயுமே கிடைக்கக்கூடிய ஒரு பழம்தான் பனானா. சரிங்களா? என்ன பழம்? வாழைப்பழம். வாழைப்பழத்திலயுமே பல வகைகள் இருக்கு, தெரியுமா? செவ்வாழைப்பழம், பச்சை வாழைப்பழம், பூவாழை, நம்ம பூவாழைன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு பழம். பொதுவாவே பனானாவை குறித்து என்ன பண்ணுவேன்? நீயே சாப்பிடுமா, எனக்கு ஒண்ணு வாழைப்பழம் வேண்டாம் அப்படின்னு சொல்லுவீங்க. கண்டிப்பா அத நம்ம எல்லா சீசன்லயும் கிடைக்குது. மோரோவர் மலிவாக கிடைக்கக்கூடியது. எல்லா பொருளையும் நம்ம மத்த ஆப்பிள் அடுத்து மாதுளம்பழம் அப்படின்னு சொன்னா எல்லாத்தையும் கம்பேர் பண்ணும்போது பனானாங்கிறது கொஞ்சம் விலை மலிவு. விலை மலிவாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களுமே நமக்கு சத்தற்றது. நமக்கு அது வேஸ்ட்ங்கிற ஒரு இமேஜினேஷனை ப்ளீஸ் கண்டிப்பா நீங்க நிறுத்தணும். ஏன்னா ரொம்ப நல்ல வாழைப்பழம். நான் சொல்ல போறது இன்னைக்கு உங்களுக்கு என்ன ஒரு நல்ல கருத்துனா, ஒவ்வொரு வாழைப்பழங்களை எடுத்துக்கிட்டா நம் உடலில் என்னென்ன நல்ல விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு நான் சொல்றேன். பச்சையா ஒரு மேல தோல் இருக்கும் இல்லையா? பச்சை வாழைப்பழம் சாப்பிட்டா நம்ம உடலுக்கு குளிர்ச்சி தரும். சரிங்களா? உடல் நமக்கு டெம்பரேச்சர் அதிகமாகுது அப்படின்னு சொன்னா உடல்ல நமக்கு என்ன ஆகும்? குளிர்ச்சியை அதிகப்படுத்தும். இப்போ வயிற்றுல ஏதாவது புண்ணு, வயிற்று வலி அப்படின்னு சொன்னா மஞ்சளா இருக்கக்கூடிய தோல் அந்த வாழைப்பழத்தை சாப்பிட்டா என்ன ஆகும்? நமக்கு நம்ம லிவர்ல, குடல்ல இருக்கக்கூடிய புண்ணு எல்லாமே சரியாகும். அதே போல ஒரு சில வாழைப்பழங்கள் கொஞ்சம் நல்ல டேஸ்டா இருக்கும். ரஸ்தாலின்னு ஒரு பழம் இருக்கும் இல்லையா? அந்த பழத்தை சாப்பிட்டா நமக்கு நல்ல டேஸ்ட் கிடைக்கும். அதே போல மலை வாழைப்பழம் அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்கு வாழைக்காய பழுத்து அப்படின்லாம் ஒரு பழம் நமக்கு வாழைப்பழமா கொடுப்பாங்க மலையில. அது டிஃப்ரெண்டா இருக்கும். நீங்க வாழைப்பழ கடைக்கு போனீங்கன்னா நீங்க அந்த ஒரு
ஃப்ரூட்ஸ் எல்லாம் கேட்டு பாருங்க, டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் பனானாஸ் எல்லாம் அவங்க உங்களுக்கு கண்டிப்பா என்னென்னங்கிறத சொல்லுவாங்க. உங்க பேரண்ட்ட கேளுங்க. அந்த மலை வாழைப்பழம்ங்கிறது நம்மளுடைய நமக்கு வந்துட்டு இப்போ மோஷன் போறதுலாம் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வருதுன்னு சொன்னா அதை எல்லாத்தையும் கிளியர் பண்ணணும். சரிங்களா? மெயினா சொல்ற ஒரே விஷயம், டெய்லி ஒரு வாழைப்பழம் சாப்பிட்டா நிச்சயமாக நமக்கு நல்ல ஆரோக்கியம்ங்கிறது கிடைக்கும். நிறைய நம்ம உடல்ல நடக்கக்கூடிய விஷயங்கள் இந்த டைஜஷன் அப்படிங்கிறது ஈஸியாக்கும். சரிங்களா? எக்ஸ்கிரீட்டரி ப்ராடக்ட் எல்லாமே எளிதாக வெளியேறக்கூடியது. பனானாங்கிறத யாரும் என்ன பண்ணக்கூடாது, வேண்டாம் இனிமே சொல்லவே கூடாது. நம்ம ஈவினிங் வந்ததுமே அம்மா எனக்கு ஒரு வாழைப்பழம், வாழைப்பழம் தரமாட்டேன்னு எந்த பேரண்ட்டும் சொல்லவே மாட்டாங்க. கண்டிப்பாக நமக்கு பழம் அப்படிங்கிறத கொடுப்பாங்க. ஸ்நாக்ஸா காய்கறிகள், ஃப்ரூட் சாலட், வெஜிடபிள் சாலட் இதெல்லாம் எடுத்துக்கோங்க. சரிங்களா? ப்ளீஸ் பேக்கடு ஃபுட்ஸ் எதையுமே எடுத்துக்க வேண்டாம். ஓகே, சோ இன்னைக்கு லெசனுக்கு வரலாம். 3 ஸ்டேட்ஸ் ஆஃப் மேட்டர். ஸ்டேட்ஸ் ஆஃப் மேட்டர் அப்படின்னு சொன்னாலே நம்ம என்ன பண்ணிருக்கோம், உங்களுக்கு என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்க. எதெல்லாம் இருக்கு? தனிமம், சேர்மம், கலவை இல்லையா? சோ இப்போ இந்த இடத்துல என்னென்னலாம் இருக்கு, நமக்கு நம்மள சுத்தி இருக்கக்கூடிய பொருள், நம்மை சுற்றியுள்ள பருப்பொருள்கள் அப்படிங்கிற லெசன் தான் நம்ம இப்ப பாக்குறோம் இல்லைங்களா? இன்ட்ரோடக்ஷன் பார்ட்னா நம்மள சுத்தி எல்லா வகையான பொருள்களும் இருக்கு. அது நமக்கு எதனால் உருவாக்கப்பட்டிருக்கு? அணுக்களாலும் மூலக்கூறுகளாலும். அப்ப முதல்ல பார்க்க போறது என்னது? அணு. ஒவ்வொரு பொருளும் ஒரு ஒரு மெயினான பொருள். இப்போ வெசல்ஸ்னு பண்ணா மெட்டலால் உருவாயிருக்கும். நீ யூஸ் பண்ணக்கூடிய பென்சில் அப்படிங்கிறது என்னது? மரத்தினால் ஆக்கப்பட்டது. அதுல என்ன இருக்கு ஆக்சுவலா? கிராஃபைட் அப்படிங்கிற ஒரு கார்பன். கரி இருக்கு இல்லையா? கரி நம்ம சொல்றோம், அது அடுப்புல இருந்து விறக எரிச்சா வரக்கூடியதாக இருக்கலாம். டைமண்ட், வைரம்னு சொல்றான்ல, அதுவும் ஒரு வகையான கார்பன் தான். சரிங்களா? சோ இந்த மாதிரி ஒவ்வொரு தனிமங்களும் பல வடிவங்கள்ல நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம். கிராஃபைட்டை பத்தி சின்ன சின்ன தூளா உடைக்க முடியும். அதே போல நம்மளால ஷார்ப்பா இருக்கக்கூடிய கத்தியெல்லாம் இருந்தா என்ன ஆகும், அதை இன்னும் பிரேக் பண்ணலாம். கிராஃபைட்டை உடைச்சிட்டே போனா ஒரு என்ன ஆகும், சின்ன கார்பன் அணு. என்னது இது? இதுதான் நமக்கு ஒரு சின்ன துகள். ஒவ்வொரு பொருள்களையுமே உடைச்சோம். இப்போ நம்ம வீட்டுல அல்லது நீங்க ஏதாவது மர பற்றையில எல்லாம் போய் பாத்தீங்கன்னு சொன்னா, அந்த ஆக்ஸ் நம்ம அந்த அருவாளை வச்சோ அந்த ரம்பத்தை வச்சு அறுக்கும் பொழுது மர துகள்கள் கீழே விழும். ஒரு கட்டில் செய்யற ஆசாரி செய்யறாங்கன்னு சொன்னா அதுல இருந்து என்ன கிடைக்கும்? அதுதான் அணு அப்படிங்கிறது. அது ஒரு பெரிய கட்டிலா இருக்கும். ஆனா அதுல இருந்து வரக்கூடிய சின்ன துகள்களை தான் நம்ம என்ன சொல்றோம்? அணு. ஒரு கார்பன் அணுவை பிளந்தோன்னு சொன்னா இப்போ அந்த மரத்தாலான தூள்னாலுமே அதுக்கும் அதே மாதிரியான நேச்சர் தான் இருக்கும். அந்த ஒவ்வொரு பொருள்களுமே எவ்வளவு சிறிய துகளாக இருந்தாலும் எந்த பொருளால் உருவாக்கப்பட்டதோ, வெள்ளி பாத்திரத்தை நம்ம உருக்கினோம்னு சொன்னா வெள்ளிதான் கிடைக்கும். தங்க செயினை உருக்கி நான் பிரேஸ்லெட்டா பண்றேன்னு சொன்னா அது தங்கமா தான் மாறுமே தவிர வேற பொருளாக மாறாது. அலுமினியம் அதே மாதிரி, மரம், இரும்பு, எந்த பொருளானாலும் உடைக்கும் போதோ அல்லது வேற பொருளாக மாற்றும் பொழுதோ அதே மாதிரியான பண்போட இருக்குமே தவிர வேறு எந்த பண்புகளுமே அதில் வரவே வராது. சோ அதே மாதிரியான பண்புகளை வெளிப்படுத்தக்கூடிய அந்த தனிமத்தினுடைய துகளை தான் நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? ஆட்டம். சோ ஆட்டம்னா எந்த பொருளால் உருவாக்கப்பட்டதோ அந்த சின்ன துகளை தான் அணு. எல்லா பருப்பொருள்களுமே நம்ம என்ன சொல்றோம்? அணு. மிகச்சிறிய நுண்ணிய துகள்களால் ஆக்கப்பட்டது. நம்மள சுத்தி இப்ப பல வகையான பொருள்கள்லாம் இருக்கு இல்லையா? சோ இப்ப பாருங்க, just a minute. Once again, students, I show the pictures. ஆட்டம்னுடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும், நம்மள சுத்தி சாலிட், லிக்விட், கேஸ்லாம் என்ன, இது எல்லாம் தான் நான் உங்களுக்கு இப்போ பிக்சரா ஷோ பண்ண போறேன்.
ஸோ சாலிட் லிக்விட் கேஸ் அப்படின்னு பார்த்தோம்ல, திட திரவ வாயு, ஒவ்வொன்றுக்கும் என்ன மாதிரியான ஒரு ஒரு நேச்சர், ஸோ ப்ராப்பர்ட்டிஸ், என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ், அதனுடைய தன்மைகள், சைஸ், வால்யூம், force of attraction between the molecules, space between the molecules, அதனுடைய சைஸ் எப்படி இருக்கும், கன அளவு, வால்யூம்னா என்னதுப்பா, கன அளவு, force of attraction, மாலிகூல்ஸ்க்கு இருக்கக்கூடிய அட்ராக்ஷன் என்ன மாதிரி இருக்கும், நடுவுல அது இருக்கக்கூடிய இடைவெளி என்ன இருக்கும், ஒவ்வொன்றும். சாலிட்ல எப்படி இருக்கும், கண்டிப்பா எல்லா திடப்பொருள்களுக்கும் ஒரு வடிவம் இருக்கு. ரப்பர்னா இப்படிதான் இருக்கும், பென்சில்ல இப்படிதான் இருக்கும், பேனான்னா இதுதான், புக்குன்னா இதுதான், இதற்கென்று ஒரு வடிவம் கொடுத்திருக்கோம், கண்டிப்பாக அதற்கு வடிவம். லிக்விட் அப்படின்னு சொன்னா எந்த பொருளில் அதை ஃபில் பண்ணிருக்கோமோ அதனுடைய வடிவத்துல இருக்குமே தவிர, டம்ளர்ல தண்ணிய விட்டா அந்த டம்ளருக்குள்ள இருக்கும், வாட்டர் பாட்டில்ல விட்டா வாட்டர் பாட்டில்ல இருக்கும், நம்ம வீட்டு மாடியில இருக்கிற டேங்க்ல நம்ம ஃபில் பண்ணோம்னு சொன்னா அது ஃபுல்லா ஃபில் ஆகும். சோ எந்த பொருளில் நாம் அதை நிரப்புகிறோமோ கண்டெய்னர்ல அதனுடைய வடிவத்தோட இருக்கும். கேஸுக்கும் கிடையாது. கேஸ் எங்கெல்லாம் பாக்குறோம், நம்மளால கண்ணால பார்க்க முடியுமா, கண்டிப்பா ஃபீல் பண்ண முடியும். பலூனுக்குள்ள ஃபில் பண்ணும்போது காற்று உள்ள இருக்கு, பலூனை ப்ளோ பண்ணிட்டோம்னா உன்னுடைய காற்றை கொண்டு, நம்ம மூச்சு காற்றை கொண்டு என்ன பண்றோம், அதை ஃபில் பண்றோம்னு சொன்னா அதுல காற்று இருக்கு. டயர்ல பம்ப வச்சு அடிக்கிறோம், அப்ப அதுக்குள்ள காற்று போகுது. சோ அதுல எதுல ஃபில் பண்றோமோ அதுக்கு தகுந்த மாதிரி இருக்குமே தவிர அதற்கென்று வடிவம் கிடையாது. கன அளவுன்னு சொன்னா சாலிடுக்கும் லிக்விடுக்கும் டிஃபரைட் வால்யூம் இருக்கும், பட் நாட் ஃபார் கேஸுக்கு நம்ம ஷூரா சொல்ல முடியாது. ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் மிக நெருக்கமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பால இருக்கும். அப்போ ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் பிட்வீன் த மாலிகூல்ஸ் ஆர் ஹையர். சோ லிக்விட்னா இதை விட கொஞ்சம் கம்மி, லெஸ் தேன் லிக்விட், ஆல்மோஸ்ட் ஜீரோ, ரொம்ப குறைவு. அந்த இடத்துல அந்த மாதிரியான பொருளே என்ன ஆகாது, இருக்கவே இருக்காது. சோ ஒவ்வொரு பொருள்களுமே எவ்வாறு அதில் பிணைக்கப்பட்டிருக்கோ அதுதான். ஸ்பேஸ் பிட்வீன் த மாலிகூல்னா ரொம்ப க்ளோஸா இருக்கும், அண்ட் தென் இதை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் கேப் இருக்கும், இதுல ரொம்பவே குறைவாக இருக்கும். See here, இப்போ உங்களுக்கு இந்த பிக்சர்ல ஷோ பண்ற பாருங்க, போர்ட்ல நான் ரைட் பண்றத பார்க்க முடியுதா? சோ எவ்வாறு இருக்கும், நமக்கு மிக நெருக்கமாக இருக்கக்கூடிய தன்மையில இருக்கிறது தான் இந்த நம்ம சாலிட் திடப்பொருள்கள் அப்படிங்கிறது. எவ்வாறு இருக்கும் நமக்கு, அதுல இருக்கக்கூடிய அணு மூலக்கூறுகள். சோ இதுல எப்படி இருக்கு, க்ளோஸ்லி டைட்லி பிளாக்டு, தட் இஸ் சாலிட், திட பொருட்கள். திஸ் இஸ் லிக்விட், திரவ பொருள்கள். இது கேஸ், வாயு. சோ வாயுல இருக்கிறது இந்த மாதிரிதான் இருக்கும், சரிங்களா? சோ இதனுடைய பிக்சர் பாரு, ஒவ்வொன்றுமே எவ்வாறு நமக்கு அதனுடைய மூலக்கூறுகளினுடைய அமைப்பை பொறுத்துதான் அதனுடைய நேச்சர். See here, கேஸ் இது பாருங்க எவ்வளவு க்ளோஸா இருக்கு ஒவ்வொரு அதுல இருக்கக்கூடிய மூலக்கூறுகள். அதுல தண்ணியில பார்க்கும்பொழுது கொஞ்சம் கேப், அதனாலதான் நம்மளால என்ன பண்ண முடியும், அழுத்த முடியும். பாட்டில்ல தண்ணி வச்சு அழுத்தலாம், பலூனை நல்லாவே அழுத்தலாம், பாலை நல்லா நம்ம என்ன பண்ண முடியும், அழுத்த முடியும். சோ பிகாஸ் அதுல இருக்கக்கூடிய மூலக்கூறு, அந்த மாலிகூல்ஸ் எல்லாம் ரேண்டமா இருக்கு, க்ளோஸா. ஒரு மர ஸ்கேல் எடுத்து அழுத்தினும் அழுத்த முடியுமா, மர பெஞ்ச ப்ரெஷர் கொடுத்து நீ வச்சிருக்கிற பென்சில் பாக்ஸ உன்னால பிளெக்சிபிலிட்டியா அழுத்த முடியுமா, நெவர், இல்லையா? சோ அதுதான் இதற்கு இருக்கக்கூடிய ஒரு உதாரணம். சாலிட், லிக்விட், கேஸ் மூணுக்குமே அதுல இருக்கக்கூடிய அந்த அணு மற்றும் மூலக்கூறுகள் எவ்வாறு பிணைக்கப்பட்டிருக்கிறதோ அதை பொறுத்துதான் அதனுடைய தன்மை அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். சோ அணு அணுன்னு சொல்றவே, என்னப்பா அணு, அணுன்னு சொல்றோம், ஆட்டம். ஆட்டம்ல என்னெல்லாம் இருக்கும் தெரியுமா? எஸ், புரோட்டான், நியூட்ரான், எலக்ட்ரான், இவங்க 3 பேருமே இதுல இருப்பாங்க. அணுவினுடைய ஸ்ட்ரக்சர் அப்படின்னா இதுதான் அட்டாமிக் ஸ்ட்ரக்சர். சோ இந்த பிளஸ் சிம்பல், கூட்டல் குறி இருக்கிறது எல்லாம் யாரு, புரோட்டான். இதுவே கழித்தல் குறி இதுல இருக்கிறது எல்லாமே என்னது, எலக்ட்ரான்ஸ். இந்த கிரே கலர்ல குறியீடே இல்லாம இருக்கிறது தான் நியூட்ரான். நடுவுல இருக்கக்கூடிய அந்த நியூக்ளியஸ்ங்கிற பார்ட்ல என்ன இருக்கும், புரோட்டானும் நியூட்ரானும் உள்ளே இருக்கக்கூடிய அமைப்போட தான் ஆட்டம். அதுவே சின்ன தூளு, அதுக்குள்ள வர 3 மெம்பர் இருக்காங்க. யாரெல்லாம் இருக்காங்க, புரோட்டான்,
நியூட்ரான், எலக்ட்ரான். புரியுதாப்பா? ஏதாவது சந்தேகம் இருக்கா? நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம்? நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய பருப்பொருள்ங்கிற பாடம் தான் பாக்குறோம். அதுல 3 வகையான நிலையில இருக்கக்கூடிய பொருள்களும் இருக்கு. ஒவ்வொரு பொருள்களுமே எதனால் ஆக்கப்பட்டது? பருப்பொருள்னா நம்ம வந்துட்டு அதனுடைய சின்ன துகளான அணு மூலக்கூறுகளால் உருவாக்கப்பட்டது. எதால இருக்கோ மேக்கா இருக்கோ அந்த பொருளை நம்ம என்ன பண்றோம்? சின்ன துகளாக உடைக்கும் பொழுதும் அதே அந்த துகளும் அதனுடைய பண்புகளோடயே இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். அவருக்கு பேர் தான் அணு, ஆட்டம். சோ ஆட்டம் அப்படின்னு சொன்னா யாரெல்லாம் இருப்பாங்க? புரோட்டான், நியூட்ரான், எலக்ட்ரான். எலக்ட்ரான்ங்கிறவங்க புரோட்டானையும் நியூட்ரானையும் சுத்தி வருவாங்க. சரியா? சோ இப்போ ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றானது. கார்பன் டை ஆக்சைடு CO2 அப்படிங்கிறது அதனுடைய ஃபார்முலா நமக்கு தெரியும். வாட்டர் H2O அப்படிங்கலாம். சோ 2 ஹைட்ரஜன் 1 ஆக்சிஜனால் பிணைக்கப்பட்டதுதான் இந்த நீர் மூலக்கூறு. சரியா? வாட்டர் மாலிகூல்ஸ்னா என்னது? 2 ஹைட்ரஜனும் 1 ஆக்சிஜனும் இணைந்துதான் நமக்கு வாட்டர், தண்ணி அப்படிங்கிறது உருவாயிருக்கு. சரியா? சோ அப்ப இதே போல நமக்கு வந்துட்டு CO2 நம்ம வந்து 1 கார்பன் 2 ஹைட்ரஜனால் உருவாக்கப்பட்டதுதான் கார்பன் டை ஆக்சைடு அப்படின்னு சொல்லலாம். சோ ஹியர் இப்ப நம்ம பார்த்தோம்ல அதேதான் தண்ணி 2 ஹைட்ரஜன் 1 ஆக்சிஜன் ரெண்டுமே இணைந்து 2H+O gives H2O. சரிங்களா? இப்படிதான் இது பிணைஞ்சிருக்கு. இதெல்லாமே இதுல இருக்கக்கூடிய அந்த எலக்ட்ரான். சரிங்களா? புரோட்டான், நியூட்ரான், எலக்ட்ரான் இதனுடைய அமைப்பை வச்சுதான் இது என்ன அது இதோடு ஒன்றோடு ஒன்று பிணைந்து நமக்கு நீர் மூலக்கூறு அப்படிங்கிறது நமக்கு உருவாயிருக்கு. சரியா? சோ இதற்குண்டான ஒரு சின்ன ஒரு சிமுலேஷன் பார்க்கலாமா? நமக்கு வந்து ஆட்டம்னா என்ன, இந்த அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா? சோ மாலிகூல்ஸ் ஷேப்ஸ் ஆஃப் மாலிகூல்ஸ் அப்படிங்கிறது தான் நம்ம இப்ப இதுல பார்க்க போறோம். ஸ்கிரீன் ஷேர் ஆயிருக்கா? தெரியுதா உங்களுக்கு? எஸ், இதுதான் இப்போ பேசிக்கா இருக்கக்கூடிய மாடல். அதனுடைய ரியல் என்ன அப்படின்னு பார்க்கலாமா? சோ மாடல் அப்படிங்கும் போது என்னது? இது என்னென்ன மேல இருக்கு பாத்தியா? 1 கோடு, 2 கோடு, 3 கோடு. என்னது? எஸ், அதெல்லாம் அதனுடைய பிணைப்பு, பாண்டிங். சிங்கிள் பாண்ட், டபுள் பாண்ட், ட்ரிபிள் பாண்ட். இப்போ நமக்கு ஒவ்வொன்றும் ஒரு பிணைப்போட இருக்கும். ஹைட்ரஜன் அண்ட் தென் ஹைட்ரஜன்ங்கிறது H2O, O2, H2O ஒற்றை பிணைப்பு, இரட்டை பிணைப்பு, முப்பிணைப்புன்னு சொல்லுவோம். சரிங்களா? இது என்ன பிணைப்பு? 2 பக்கமும் ஒன்னே ஒண்ணுதான். சரிங்களா? இப்ப இது ஒற்றை பிணைப்புல இருக்கக்கூடியது. என்னது ஒற்றை பிணைப்புன்னா? இந்த ஒரே ஒரு பிணைப்புல நமக்கு வரும் சிங்கிள் பாண்ட். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், திஸ் இஸ் டபுள் பாண்ட். சோ இரட்டை பிணைப்பினால் உருவாக்கப்பட்டது. அடுத்தது 3 பிணைப்பு, அமோனியா NH3 அப்படின்னு சொல்லுவோம். சோ ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வகையான பிணைப்புல தான் நமக்கு பல வகையான சேர்மங்கள் அப்படிங்கறதெல்லாம் நமக்கு உருவாகும். சோ டிபெண்ட்ஸ் அப்பான் த பாண்டிங் நேச்சர். நமக்கு வந்துட்டு ஒவ்வொன்றும் எவ்வாறு இதுல உருவாயிருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். சரிங்களா? நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. அடுத்தது அதற்குண்டான எக்ஸாம்பிள்ஸ் என்னன்னு பாருங்க. BeCl2, பேரியம் குளோரைட், BF3CH4னா மீத்தேன், PCl5னா பாஸ்பரஸ் பென்டாக்ளோரைடு. இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பிணைப்பு. சரிங்களா? BeCl 2 Cl-ஓட சேர்ந்திருக்கு. அடுத்தது பாருங்க BF3 3 சேர்ந்திருக்கு பாருங்க. போரான் அண்ட் தென் ஃப்ளூரின் 3. இந்த பக்கத்துல 3லயும் என்னது? நடுவுல ஒரே ஒரு போரான், சுத்தி 3 ஃப்ளூரின்ங்கிறது. மீத்தேன் 1 கார்பன் 4 ஹைட்ரஜன் நடுவுல இருக்கிறது தான் பாருங்க. பின்னாடி ஒரு பால் தெரியுதா? அதுதான் கார்பன். இந்த பக்கத்துல 4 வகையான பிணைப்பு. இதுதான் டெட்ராஹைட்ரல். இதுக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒரு பேர் இருக்கும்.
அந்த பேர். டெட்ரானா 4. 5 பாரு, இது என்னது? 5 பிணைப்பு. ட்ரையகோனல் பைபிரமிடல் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு பாஸ்பரஸ் சுத்தி 5 குளோரின். சோ அணு மூலக்கூறுகள்லாம் எவ்வாறு பிணைஞ்சு நமக்கு எப்படி ஒரு ஒரு காம்பவுண்டையும் கொடுக்குது அப்படிங்கிறதுக்கு தான் இது 6 பிணைப்பு. ஆக்டாஹைட்ரல். 6 பக்கத்துலயும் என்ன இருக்கு? இதுல வந்துட்டு பிணைஞ்சிருக்கு. சரிங்களா? சோ நம்ம வந்து ஆட்டம் அப்படின்னா எப்படி அதுல இருக்கும், அதுல இருக்கக்கூடிய பிணைப்புகள், சிங்கிள் பாண்ட், டபுள் பாண்ட், ட்ரிபிள் பாண்ட், ஒற்றை பிணைப்பு, இரட்டை பிணைப்பு, முப்பிணைப்புனா என்ன, அதுக்கும் சின்ன சின்னதா நமக்கு எவ்வாறு ஒரு காம்பவுண்ட் அப்படிங்கிறது நமக்கு ஃப்ரேம் ஆயிருக்கு அப்படின்னு தான் நம்ம பார்த்தோம். சரிங்களா? இப்போ நம்ம புக்ல என்ன லெசன்ங்கிறத பார்க்கலாமா? One second. Yes. அணு பென்சில்ல பயன்படுத்தக்கூடிய கிராஃபைட்டினுடைய தண்டு என்ன? கார்பனால் உருவாக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தோம். சோ இந்த பிக்சர்ல என்ன சொல்லியிருக்காங்க? நமக்கு 3 வகையான ஸ்டேட்ஸ் நம்ம பார்த்தோம் இல்லையா? நிலைகள், திட, திரவ, வாயு நிலைகள் இருக்கு அப்படிங்கிறது தான் இந்த படத்தின் மூலமா நமக்கு சொல்லியிருக்காங்க. சோ இதான் நம்ம என்னது பார்த்தோம்ல. இப்போ கார்பன் டை ஆக்சைடு, வாட்டர், நீர் மூலக்கூறு. அதே போல O3னா என்னது? ஓசோன். அதனுடைய வாய்ப்பாடுதான் O3 அப்படின்னு சொல்லக்கூடியது. இங்க பாருங்க, ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் இணைஞ்சு நான் உங்களுக்கு ஷோ பண்ணேனா, அந்த ஒரு எக்ஸாம்பிள் தான் கொடுத்திருக்காங்க. ஓகே. சோ ஹியர் இப்போ இதுல என்னது? சிலிக்கான் நம்ம சொன்னோம் இல்லைங்களா? இதுல ஒவ்வொரு பொருள்களும் எவ்வாறு நமக்கு பிணைக்கப்பட்டிருக்கு, ஒவ்வொரு இடத்துலயும் இந்த அணுக்கள் எவ்வாறு இதுல பிணைந்திருக்குன்னு சொல்லக்கூடியது. சோ எக்ஸாம்பிள்ஸ் தான் சிலிக்கான்ல இருக்கக்கூடிய அணுவினுடைய அமைப்பு எவ்வாறு இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த பிக்சர் நமக்கு சொல்லியிருக்காங்க. அடுத்ததுதான் மூலக்கூறுகள். ஒரு ஒரு அணுவும் மற்றொரு அணு அல்லது அணுக்களோடு இணைஞ்சு உருவாக்கக்கூடியதுதான். இப்ப ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொன்னா, குரூப் அப்படின்னா என்னது? இது எங்களுடைய ஃப்ரெண்ட் அப்படின்னு சொன்னா ஒரே ஒருத்தரை இன்ட்ரோடியூஸ் பண்ணுவோம். இவங்க என் ஃப்ரெண்ட்ஸ் குரூப் அப்படின்னு சொன்னா 4-5 நண்பர்கள் சேர்ந்து உருவாக்கக்கூடிய ஒரு குழு. அது போலதான் அணு அணுக்களோடு இணைந்து நமக்கு மூலக்கூறு உருவாகுது. புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? ஏதாவது டவுட் இருக்கா உங்களுக்கு? ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தது 3 நிலைகள் என்னென்ன, சாலிட், லிக்விட், கேஸ்னா என்ன, அதற்கு உண்டான ஃபீச்சர்ஸ் அதெல்லாம் பார்த்தோம். அண்ட் நெக்ஸ்ட் நமக்கு வந்து ஆட்டம்னா என்ன, மாலிகூல்ஸ்னா என்ன, எப்படி உருவாகுது அப்படிங்கிறதுக்கு உண்டான அந்த சிமுலேஷன் அண்ட் பிக்சர்ஸ் எல்லாம் ஷோ பண்ணினேன். இப்போ நம்ம இந்த லெசன்ல பாக்குறோம். இப்போ உங்களுக்கு இது வரைக்கும் சொன்னதுல ஏதாவது டவுட் இருக்கா? நான் எல்லாம் உங்களுக்கு சொன்னதுக்கு அப்புறம் தான் புக்கை உங்களுக்கு இப்ப ஷோ பண்றேன். சோ ரெண்டுமே அது எல்லாமே என்ன ஆகுது? ஒன்றோடு ஒன்று தொடர்போட தான் இருக்கு. புரியலன்னா கேளுங்க. நீங்க வந்துட்டு சாட் பாக்ஸ்ல டைப் பண்ணுங்க, இது எனக்கு புரியல டீச்சர் அப்படின்னு சொல்லி சொல்லுங்க, திரும்பியும் எக்ஸ்பிளைன் பண்றேன். அணுங்கிறது மற்றொரு அணு அல்லது அதோட சேர்ந்து உருவாகக்கூடியது. இப்ப அதே மாதிரியும் இருக்கலாம். O2 ஆக்சிஜன் ரெண்டு சேர்ந்து இருக்கு. கார்பன் டை ஆக்சைடு, கார்பனும் ஆக்சிஜனும் இணைந்தது. வாட்டர் மாலிகூல், ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் இணைந்தது, ரெண்டும் சேர்ந்து. அப்ப ஒருத்தர் இன்னொருத்தரோட 6th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட் 7th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்டோடையும் ஃப்ரெண்டு வச்சுக்கலாம். 6th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட் 6th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்டோடையும் குரூப் ஃபார்ம் பண்ணிக்கலாம். தட் இஸ் அவர் ஒப்பீனியன். நம்மளுடைய விருப்பம் தான் எல்லாமே. எப்படி வேணா நம்மளால ஃப்ரெண்ட் சர்க்கிள் கிரியேட் பண்ண முடியும். அண்ணாக்களோடயும் இருக்கலாம், தம்பியோடையும் இருக்கலாம், 5வது ஸ்டூடெண்டோடையும் யூனியன் வச்சுக்கலாம், ஃப்ரெண்ட் வச்சுக்கலாம் இல்லைங்களா? சோ அது போலதான் நமக்கு ஒரு அணு அதோடையும் மற்றொரு அணுவோடையும் இணைந்து என்ன ஆகுது? ஒரு மூலக்கூறு அப்படிங்கிறத உருவாக்குது. சரிங்களா? நம்ம சுவாசிக்கிற காற்றுல ஆக்சிஜன் என்னங்கிறது வேதி பிணைப்பால இணைஞ்சிருக்கு, 2 ஆக்சிஜனால இணைஞ்சிருக்கு. சரிங்களா? சோ நமக்கு 3 ஆக்சிஜன் இணைந்தா ஓசோன். அதுல 3 ஆக்சிஜன் சேர்ந்து இருக்கு. தண்ணியில பாருங்க, ஹைட்ரஜனும் ஆக்சிஜன் ரெண்டும் சேர்ந்துதான் தண்ணிங்கிறது உருவாயிருக்கு. சரிங்களா?
நெக்ஸ்ட் இப்ப ஒரே அணுவை கொண்ட மூலக்கூறுகளை ஓரணு மூலக்கூறு, ஓரணு மூலக்கூறுனா ஒன்னே சேர்ந்து இருக்கும். ஹைட்ரஜன், ஹீலியம் அது எல்லாமே தனியாக மந்த வாயுக்கள்னு தனிம வரிசை அட்டவணைன்னு நம்ம படிப்போம் அடுத்த ஆண்டு. அதுல பாருங்க மேண்டலிக் பீரியாடிக் டேபிள்ல லாஸ்ட் காலம்ல இன்னர்ட் கேசஸ் மந்த வாயுக்கள் அப்படின்னு சொல்லக்கூடியதுலதான் இந்த இது ஒரே அணுவை கொண்ட மூலக்கூறால உருவாக்கப்பட்டதுதான் ஓரணு மூலக்கூறு. 2 அணுக்களை கொண்டது. ஆக்சிஜன், நைட்ரஜன் டை ஆக்சைடு, கார்பன் டை ஆக்சைடு, மீத்தேன். நான் உங்களுக்கு காமிச்சேன்ல, ஒரு கார்பன் 4 ஹைட்ரஜன், பாஸ்பரஸ் பென்டாக்ளோரைடு 1 பாஸ்பரஸ் 5 குளோரின், மத்த 5ஓட சேர்ந்து. அப்ப இது எல்லாமே ஈரணு, மூவணு, அந்த மாதிரி தனித்தனியா பல அணுக்கள் சேர்ந்து நமக்கு உருவாகிறது. 3க்கும் மேற்பட்ட பல அணு மூலக்கூறுகள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். பாஸ்பேட், சல்பர், அந்த மாதிரி மூலக்கூறுகள்ங்கிறது ஒரே மாதிரியான அணுக்களாக இருக்கலாம், வேறு அணுக்களோடு இணைந்து இது மாதிரி ஈரணு, மூவணு அப்படின்னும் நமக்கு உருவாகலாம். சோ தனிமத்தினுடைய மூலக்கூறுகள் என்னென்ன? சோ சேர்மம் அப்படின்னு சொல்லும் போது நமக்கு சேர்மத்தின் மூலக்கூறுனா வேதி பிணைப்பினால் பல வகையான பொருள்களோடு சேர்ந்து நமக்கு உருவாக்க கூடியது. இப்ப நீர் மூலக்கூறு எக்ஸாம்பிள், ஒவ்வொரு நீர் மூலக்கூறும் ஆக்சிஜன் 2 ஹைட்ரஜன், நமக்கு இது சேர்மத்துல உருவாகப்பட்டது. இப்போ ஓரணு ஈரணு நம்ம என்ன சொல்றோம்? ஆக்சிஜன், நைட்ரஜன் டை ஆக்சைடு அண்ட் தென் ஹைட்ரஜன். இது எல்லாமே. மூணு மூலக்கூறுனா ஓசோன், சல்பர் டை ஆக்சைடு, கார்பன் டை ஆக்சைடு. 3க்கு மேற்பட்டது தனிமம். இதுவே நம்ம சேர்மத்தின் மூலக்கூறுகள் அப்படின்னு சொன்னா இந்த மாதிரி சேர்மம்னா 2 வெவ்வேறு தனிமங்கள் இணைந்து உருவாக கூடியதுதான் சேர்மம் அப்படின்னு நம்ம சொல்றோம். சரிங்களா? சோ இன்னைக்கு பார்த்தது நம்ம இன்ட்ரோடக்ஷன் பார்ட் ஆஃப் திஸ் லெசன் அண்ட் atom concept and 3 states of matter and molecules. Okay students, உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கா? இப்ப பார்த்த இந்த கான்செப்ட்ல உங்களுக்கு ஏதாவது புரியாம இருக்கா? இல்ல உங்களுக்கு புரிஞ்சதுனாலும் புரிஞ்சது டீச்சர் அப்படின்னு போடலாம். ஓகேங்களா? இப்போ ஹோம்ஒர்க் கொடுத்துட்டாங்கன்னா எஸ் கம்ப்ளீட்டட், முடிச்சுட்டேன் டீச்சர் அப்படின்னு சொல்லுவீங்க இல்லையா? சோ அது போலவே ஏதாவது ஒரு ரெசிப்ரிகேஷன், புரிஞ்சிடுச்சு, எனக்கு இது அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சு, நல்லா கிளியரா புரிஞ்சிடுச்சு டீச்சர், டவுட்டே இல்லை அப்படின்னும் சொல்லலாம். எனக்கு புரியல அப்படிங்கறதுக்காக மட்டுமே சாட் பண்ணணுங்கிறது கிடையாது, புரிஞ்சாலும் நீங்க பண்ணலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இத படிச்சுட்டு வாங்க. நெக்ஸ்ட் கிளாஸ்ல வேற ஏதாவது டவுட் இருந்தாலும் கேளுங்க, நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். வாழ்க பாரதம், வெல்க தமிழகம்.